Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமாக நம்மளோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நாம் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண போகிறோம். சரியா, இதுதான் நம்மளோட எய்ம். அதுக்கு நாம் இந்த ஸ்டடி ஹாலிடேஸில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ரெகுலராக என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். சரியா, டெய்லியும் காலையில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை நான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். வித் ஆன்சர்ஸோட நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 நம்ம பார்க்குறோம். சரியா, அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வரிசையாக வரும். சரியா, இப்போ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரியா, டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நான் அந்த ஆன்சர் கீயை வந்து உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த வீடியோட லிங்க்கில் கூட நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். சரியா, ஏன்னா ஆன்சர் கீ வந்து ரொம்ப முக்கியமானது. எப்போ நீங்கள் அந்த ஆன்சர் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் படக்கூடாது. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தான் இருக்குன்னா ஒரு 10 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பப்ளிக் எக்ஸாமே நம்ம எழுத போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் சோம்பேறித்தனம் படாமல் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து நமக்கு வந்து அதாவது ஆப்டிங் தி கார்டீசியன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செகண்ட் சாப்டர்ல இருக்குது. தேர்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து இருக்குது. 4th 2 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் தி கோனிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் 5th சாப்டர்லேருந்து. அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 26th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 28th கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 29th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 30th கொஸ்டின் வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதாவது சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. அதாவது 4th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டிரான்ஸ்ஆக்ஸோட லென்த்து கேட்டிருக்காங்க. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். சரியா, மேபி நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th சாப்டர்லேருந்து 35th கொஸ்டின் 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 36th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது ஸோ தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து f of x, y 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி 11th சாப்டர். 39th கொஸ்டின் 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 40th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம எப்படி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த 5 மார்க்ஸும். சரியா, செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸே மேபி இதில் இருக்கலாம். இருந்தாலும் இதையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இதில் வரக்கூடிய 5 மார்க்ஸ்லேருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக இதை டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதோட ஆன்சர் கீயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.